உலகளவில் கொண்டாடப்படும் இசை கலைஞர்களில் ஒருவர்தான் ஏ.ஆர். ரகுமான். என்னதான் தமிழில் ஏ.ஆர். ரகுமான் அறிமுகமானாலும் அவர் ஹாலிவுட் வரை சென்று வெற்றி கொடி நாட்டினார். இசை புயல் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் ஏ.ஆர். ரகுமான் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ரோஜா என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். கே. பாலச்சந்தர் தயாரிப்பில் மணிரத்னத்தின் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் இசையமைப்பாளராக அறிமுகமானார் ஏ.ஆர். ரகுமான். 1992 ஆண்டு வெளியான ரோஜா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. குறிப்பாக அப்படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்தது. அன்றைய காலகட்டத்தில் ஏ.ஆர். ரகுமான் இசையில் வெளியான ரோஜா பட பாடல்கள் ஹிட் அடித்தது மட்டுமல்லாமல் ரசிகர்களுக்கு வித்தியாசமாகவும் இருந்தது. ஒவ்வொரு பாடல்களின் சவுண்டும் ரசிகர்களுக்கு புதிதாக இருந்தது. அதன் காரணமாகவே ரசிகர்கள் அப்பாடல்களை விரும்பி கேட்க துவங்கினார்கள். ரோஜா படத்தை தொடர்ந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில் பம்பாய், திருடா திருடா, ஜென்டில்மேன் என அடுத்தடுத்து வெளியான படங்களின் பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் அடித்தன. அதன் பிறகு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளராக உருவெடுத்தார் ரகுமான். மணிரத்னம், சங்கர், பாரதி ராஜா, பவித்ரன், ராஜு மேனன் என பல இயக்குநர்களின் ஆஸ்தான இசையமைப்பாளராக மாறினார் ஏ.ஆர். ரகுமான். இசையமைக்கும் படங்களின் மிகப்பெரிய வெற்றிக்கு அவரின் பாடல்களும் பின்னணி இசையும் மிக முக்கிய காரணமாக அமைந்தது என்றே சொல்லலாம். பல படங்களின் வெற்றியை தன் இசையின் மூலம் தீர்மானித்துள்ளார் ஏ.ஆர். ரகுமான். இந்நிலையில் பாலிவுட், ஹாலிவுட் வரை சென்ற ஏ.ஆர். ரகுமான் இடையில் தமிழ் படங்களுக்கு இசையமைப்பதை சற்று குறைத்துக் கொண்டார். இது தமிழ் ரசிகர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து தமிழில் அதிகமான படங்களுக்கு இசையமைக்குமாறு ஏ.ஆர். ரகுமானுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர் ரசிகர்கள். அதனை ஏற்று கடந்த சில வருடங்களாக அதிக அளவில் தமிழ் படங்களுக்கு இசையமைத்து வருகின்றார் ஏ.ஆர். ரகுமான். கடந்த 5 வருடங்களாக ஏ.ஆர். ரகுமான் முன்பை விட அதிக அளவில் தமிழ் படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இது தமிழ் ரசிகர்களால் வரவேற்கப்படும் விஷயமாக இருக்கின்றது. அந்த வகையில் தற்போது தன்னை அறிமுகப்படுத்திய இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவான தக் லைஃப் படத்திற்கு இசையமைத்துள்ளார் ஏ.ஆர். ரகுமான். கமல், சிம்பு, த்ரிஷா ஆகியோரது நடிப்பில் மணிரத்னத்தின் இயக்கத்தில் உருவான இப்படம் ஜூன் 5 வெளியாகின்றது. இதைத் தொடர்ந்து இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மே 24 சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. ஏற்கனவே தக் லைஃப் படத்திலிருந்து வெளியான முதல் சிங்கிள் பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாளை இப்படத்தின் 2ஆம் சிங்கிள் வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மே 24 இசை வெளியீட்டு விழா நடைபெற இருக்கின்றது. இந்நிலையில் இசையமைப்பாளரான ஏ.ஆர். ரகுமான் இயக்குனராக மாறி லீமாஸ் என்கின்ற படத்தை ரெடியூவல் ரியாலிட்டி மூலம் இயக்கியிருக்கிறார். இது குறித்து ஏ.ஆர். ரகுமான் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார். அதில் படம் குறித்து பல சுவாரஸ்யமான விஷயங்களை மனம் திறந்து பேசியுள்ளார். அதில் நான் 13 வயதிலிருந்து சினிமாவில் இருக்கிறேன். அதே ஸ்கிரீனை பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஏன் சினிமா இப்படியே இருக்கிறது, வேறு ஏதாவது செய்யலாமே என்று யோசனை தோன்றியது. அந்த நேரத்தில் தான் என்னுடைய நண்பர் ஒருவர் ரெடியூவல் ரியாலிட்டி சில மாற்றம் செய்ய முடியும் என்று என்னிடம் கூறினார். அப்போது நான் இதை பற்றி என்னுடைய முன்னாள் மனைவி சாய்ராவிடம் சொன்னேன். அவர் ஒரு கதையை உருவாக்கி என்னிடம் சொன்னார். ஒரு சின்ன பொண்ணோட அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு வாசனையை வைத்து அம்மா அப்பாவை கொன்றவர்களை கண்டுபிடிப்பதுதான். அதன் பிறகு என் ஸ்டுடியோவில் என் மகள் அசிஸ்டன்ட்களை வைத்து டம்மியா படத்தை எடுத்தோம். அப்போதே மனதிற்குள் அட டைரக்ஷன் இவ்வளவுதானா என்ற தைரியம் வந்துவிட்டது. இதற்கு முன் நான் டைரக்ஷன் பண்ணதே இல்லை. ஆனால் தியேட்டர் அனுபவம் இருந்தது. இருந்தாலும் இன்னும் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஆக்டிங் ஒர்க் ஷாப், ரைட்டிங் ஒர்க் ஷாப் போய் அனைத்தையும் நன்றாக பார்த்து தெரிந்து கொண்டேன். அப்போதுதான் என் நண்பர்கள் நீயே பண்ணு என்று சொன்னதால் நானே செய்துவிட்டேன். இதைத் தொடர்ந்து தொகுப்பாளினி டிடி அவர் இசையமைத்த மன்னிப்பாயா மன்னிப்பாயா என்ற பாடலை பற்றி கேட்க அனைவரிடத்திலும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். என் குடும்பம், என் மகன், மகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பாக என் முன்னாள் மனைவி சாய்ராவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். பின் நுஸ்ரே நீதானே பாடல் குறித்து பேசிய அவர், என் நுஸ்ரே என ரசிகர்கள் தான், அவர்கள் இல்லை என்றால் என் வண்டி ஓடாது. ஒவ்வொரு ரசிகரும் என்னை குடும்பத்தில் ஒருத்தராக நினைத்து அன்பும் ஆதரவும் காட்டுகிறார்கள் என்றார். தொடர்ந்து ஏ.ஆர். ரகுமானை பேட்டி எடுத்த டிடி, பெரிய பாய் பாட்டு யாருக்கு தான் பிடிக்காது என்றார். அப்போது ரகுமான் சிரித்துக் கொண்டே, பெரிய பாயா, அது எனக்கு பிடிக்கவில்லை. நான் என்ன கசாப்பு கடையா வைத்திருக்கிறேன்? சின்ன பாய் பெரிய பாய்னு அப்படி சொல்லாதீர்கள் என்றார். இசை புயல் ஏ.ஆர். ரகுமான் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஏ.ஆர். ரகுமான் ஆஸ்கார்
விருது, கிராமி விருது, அகாடமி விருது, கோல்டன் குளோபல் விருது மற்றும் தேசிய விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.